ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஈஸியாக எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன், ஒரு 2 லெமன் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக தண்ணி விட்டு லெமனை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. நல்லா ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ஜூஸை நல்லா வடிகட்டியில் வடிச்சுக்கிறோம். ஏன்னா வடிக்காம விட்டோம்னா அந்த விதை ஒரு மாதிரி வரும். இப்போ அதை ஊற்றுறோம். பால் வந்து ஆல்ரெடி பொங்கிருச்சு பாருங்கள். லெமனை ஊற்றுனோடனே அது கேர்டிலாக ஆரம்பிச்சிருங்க. பாருங்களேன், தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா பன்னீர் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அப்படியே பிரிப்பிரியாக அப்படியே திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி வச்சு இதை வடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து நல்ல ஒரு வெள்ளை துணியோ இல்லை நல்ல கலர் பிடிக்காத ஒரு துணியை வந்து வச்சு நல்லா பெரிய வடிகட்டியாக வச்சு வடித்து அதை வந்து அப்படியே தண்ணியை புழிஞ்சு ஏதோ ஒன்றில் கட்டி விட்டுறலாம். பைப்போ இல்லை பாத்திர ஸ்டாண்டோ எது இருக்குதோ அதில் வந்து நீங்கள் கட்டி விட்டுருங்க. ஒரு ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் அது நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சிட்ருக்குது. இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் அப்படியே வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம மேலே ஒரு நல்லா வெயிட் கொடுத்து ப்ரெஸ் கொடுக்கணும். அப்போ வந்து அது ஷேப் வந்துடும். அந்த இருக்கிற மிச்ச தண்ணியும் நல்லா வடிஞ்சிரும். அவ்வளோதான். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆயிருக்கும். பாருங்கள், இது நல்லா செட் ஆயிருச்சு. பிரித்து பார்க்கலாம். நான் ஒரு வெள்ளை துண்டில் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வந்து நல்லா தண்ணி வடிகிற துண்டு, அதனால் இது வந்து நல்லா ஆயிரும். நீங்கள் எது மாதிரி வெள்ளை துணி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 லிட்டர் பாலுக்கே 100 கிராமுக்கு மேலேயே இருக்குங்க. நல்லா இருந்தது. ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதில் நான் வந்து பன்னீர் கிரேவி பண்ணேன், அதை போட முடியல. அடுத்த டைம் வந்து போடுறது. இதில் பன்னீர் பரோட்டா நான் செய்வேன். பராந்தா நார்த் இந்தியன் டிஷ்ஷு ஸ்டஃப் பண்ணி பன்னீர் பராத்தா செய்வேன், ரசகுல்லா செய்வேன். அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி எது வேணால் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோ போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கடையில் மேக்ஸிமம் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். பாய்.